how to suffix this noun. இந்த நூன் எப்படி வந்து சஃபிக்ஸ் பண்றது. முதாரி மர்ஃபு. ஃபர்ஸ்ட் முதாரி மர்ஃபு. ஸோ மாதியை பற்றி கவலை இல்லை, ஏன்னா மாதியில் வந்து சேராது. முதாரியில் வந்து இந்த 4 ஃபார்ம்ஸ் எக்துபு, தக்துபு, அக்துபு, நக்துபு. The final dhamma is replaced with the fatha. The final dhamma எல்லாம் fatha மாறிடும். So ektu becomes ektuba, அப்புறம் ந ektubanna சேர்த்துக்கணும். So ektubanna, taktubanna, taktubanna, aktubanna, naktubanna. Please make sure there is a fatha at the last letter. So dear participants, இங்கே நோட் பண்ணிடுது ektubanna, ektubu, அந்த fatha வந்துடும் ektubanna. இதே மாதிரி தான் அந்த எக்துபு, தக்துபு, அக்துபு, நக்துபு, இந்த 4 ஃபார்ம்ஸ்க்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம 5 ஃபார்ம்ஸ் சொல்கிறோம், பட் இங்கே வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறனால 4 ஃபார்ம்ஸ். இந்த தக்துபு ரிப்பீட்டடாக இருக்கிறனால 4 ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். இல்லாட்டி நம்ம எக்துபு, தக்துபு, தக்துபு, அக்துபு, நக்துபு. ஆக அதில் எல்லாமே லாஸ்ட் லெட்டர் பார்த்தா வரும் எக்துபன்ன. இந்த நூன் வந்து நூனு தௌக்கி இதை சக்கில் ஆட் பண்ணும்போது இந்த மாற்றம். ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஃபாலோயிங் 3 ஃபார்ம்ஸ் த ஃபைனல் நூன் அலாங் வித் த வாவ் ஆர் யா ஆர் ட்ராப்ட். ஸோ இந்த ஃபாலோயிங் 3 ஃபார்ம்ஸ்னா ஹும்மு, அந்துமு, அந்தி. இதில் என்ன ஆகும், இந்த ஃபைனல் நூன் அலாங் வித் த வாவ் ஆர் யா, இந்த நூன் அண்ட் வாவ், நூன் அண்ட் வாவ். இங்கே மட்டும் யா அண்ட் நூன், ஏன்னா அது அந்தியில் அப்படிதான் இருக்கும் இல்லையா, அது அப்படியே வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ எக்துபு அது ட்ராப் ஆகிட்டு நீங்கள் நூன் அந்த இதை சேர்த்துக்கோங்க, நூன் நூன் தௌக்கி இதை சக்கியா சேர்த்திங்கன்னா என்ன வரும், எக்து புன்ன. இந்த வாவ் எடுத்துட்டீங்க, இன்ன சேர்க்குறீங்க. ஸோ ஆஃப்டர் ஒமிட்டிங் நா ஃப்ரம் எக்து போன அண்ட் ஆடிங் வி கெட் எக்து புன்ன. ஸோ எக்து புன்ன வந்துடும். அப்போ மேலே இந்த எக்துபு உடைய ஃபார்ம் வந்து எக்து பண்ண. இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ இந்த லாஸ்ட் லெட்டர் ஃபத்தா இருக்கு, அப்படி வந்த ஃபத்தா வந்துருந்தா அப்போ இந்த 5 ஃபார்மும் அதான் எக்து பண்ண, தக்து பண்ண, தக்து பண்ண, அக்து பண்ண, அக்து பண்ண. அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அந்த 5 திங்ஸ் யுவர் பாக்கெட் நம்ம சொல்லுவோம் அது. ஸோ தம்மா வந்தா எய்தர் எக்து பண்ண வந்தா அது ஹும்மு, அது தக்து புண்ண வந்தா அது வந்து அந்தும்மு, அல்லது ஐ மீன் 2க்கும் வந்தா அப்புறம் தக்து பீனைக்கு கீழே கொடுக்குறாங்க. அது சின்ன ஒரு மாற்றம். ஸோ அது அப்படி எய்தர் ஹும் எக்து புண்ண அல்லது அந்தும் தக்து புண்ண வந்தா தம்மா இருந்தால் நம்ம என்ன செஞ்சு புரிஞ்சுக்கலாம், அது வந்து ஹும்மு அந்துமும் குறிக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அஸ் எ லாங் வூ இஸ் நாட் ஃபாலோட் பை வவல்லெஸ் லெட்டர் இன் அரபிக், த லாங் ஊ தட் இஸ் வாவ் இஸ் shortened, so we get ektubanna. So as a long vowel is not followed by a vowelless letter in Arabic, the long u is shortened, so ektubanna. So we get ektubanna. The same way from taktubuna is formed taktubunna. Okay, note that the difference between the singular ektubanna and the plural ektubunna, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இங்கே ஃபத்தஹா, இங்கே தம்மா. இப்போ அந்திக்கு வருவோம். The second person feminine singular தக்து பீன becomes தக்து பின்ன. ஏன்னா இந்த யாவும் நூனு சேர்த்து ட்ராப் பண்ணிடும். நூனு தொக்கி சக்கில கொண்டு வரும்போது மிச்சம் என்ன இருக்கும் உங்களுக்கு, தக்து பின்ன, அவ்வளோதான். ஸோ நான் வச்சுக்க வேண்டியது ஹும், அந்தும் அண்ட் அந்தியில் வந்து லாஸ்ட் நூனும் அதுக்கு முன்னாடி உள்ள வாவோ அல்லது முன்னாடி யாவோ வந்து ட்ராப் ஆயிரும். அப்புறம் நீங்கள் நூனு தோக்கி இதில் சஃபீல கொண்டு வரும்போது அதை மட்டும் ஆட் பண்ணி படிக்கணும். Here also the long vowel is followed by a vowelless letter and so it is shortened. The result is taktu binna. Taktu binna. Next. Point 3. இந்த 2 dual forms மிச்சம் இருக்கிறது dual forms எக்துபானி, தக்துபானி. The final one is omitted, நூன் ட்ராப் பண்ணிடும், பட் the alif is retained. இந்த அலிஃப் வந்து அது வந்து போடுங்க, ஏன்னா அலிஃப் ஒமிட் பண்ணி அதான் டுவல். ஸோ அலிஃப் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாயில் அடையாளம் அதான் அது போகிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த அலிஃபை வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ the final one is omitted but the alif is retained because its omission will make this dual form identical with the singular form.
இன்னொரு வந்து அதை தூக்கிட்டாலும் என்ன ஆயிரும், சிங்கிள் ஃபார்ம் மாதிரி தெரிஞ்சிடும். So an important difference in the dual form is that the noon takes kasra instead of fatha. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். dual form என்ன செய்யும், the noon takes kasra instead of fatha. So the resulting form is taktubani. ஸோ நீங்கள் நூன் தொக்கி சக்கில ஆட் பண்ணணும், ஆனால் கஸ்ரா கொடுத்துடணும். டுவெல் ஃபார்முக்கு தக்துபானி இத்துபானி. பாருங்க, இந்த நூனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க, அதுக்கு பதிலாக நூன் தொக்கி சக்கில கொண்டு வந்தீங்க. ஆனால் அது வந்து என்ன சொல்லக்கூடாது, தக்துபான்ன அப்படி சொல்லக்கூடாது, தக்துபானி தக்துபானி. இன்ஸ்டா பார்த்தா வந்து என்ன செஞ்சிடணும், கஸ்ரா கொடுத்துரும். ஸோ இது வந்து dual form ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்டர் omitting ani from ektubani and adding na, we get ektubanna. Finally is changed to ektubanna கொடுத்துருக்காங்க, பட் ektubani. The final I is changed to kasra for the sake of dissemination. So we get ektubani, it's a kasra. நூன் எடுத்துடுறோம், ஐ மீன் ஆக்சுவல் நூன் எடுத்துடுறோம், அலீஃப் அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிறோம், அதோடு சேர்ந்து நூன் தொக்கி சேர்க்கும் போது அந்த நூனுக்கு கஸ்ரா கொடுத்துரும். பிகம்ஸ் தக்துபானி, ஐ மீன் ஹுமா எக்துபானி, அப்புறம் தக்துபானி டுவெல் ஃபார்ம். இந்த டூ ஃபெமினல் டுவெல் ஃபார்ம்ஸ் அப்புறம் என்ன இருக்கிறது, ஹுன்ன அந்துன்ன. The final noun is retained and anni is added. Anni is added. The final noun is retained because it is a file that is retained and anni is added. As in the dual form, the noun takes kasra in these plural forms also. As in the dual forms, the noun takes kasra in these plural forms also. எப்படி dual formல வந்து உங்களுக்கு நூன் கஸ்ரா எடுத்துக்குதோ அதே மாதிரி இந்த plural formலையும் கஸ்ரா எடுத்துக்கும். சின்ன வித்தியாசம் என்னன்னா, நூன் வந்து டிராப் பண்ணக்கூடாது. அப்போ தக்துப் நானி எக்துப் நானி எக்துப் நானி தக்துப் நானி. நூன் கஸ்ரா உள்ளது உஸ்ரா எப்படி டுவெல் ஃபார்ம் கொண்டு வந்தீங்க அதே மாதிரி கஸ்ரா கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த நூன் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் பிகம்ஸ் எக்துப் நானி அண்ட் தக்துப் பிகம்ஸ் தக்துப் நானி. ஸோ நோட் that the alif is added between the noon of the pronoun and the noun of emphasis. ஸோ இந்த நூனுக்கும் நடுவில் அந்த அலீஃப் இருக்கு, அது நம்ம நோட் பண்ணிக்கிறோம். டுவெல் ஃபார்ம்ல அது ஆல்ரெடி அந்த அலீஃப் இருக்குதான் செய்யுது. ஸோ நம்ம அந்த அலீஃப் அங்கே ஆட் பண்ணல, வெறும் நூன் சக்கீலாவை ஆட் பண்ணிட்டு அங்கே அதுக்கு கஸ்ரா கொடுத்தோம். பெருஸ் இங்க ஹுன்னக்கும் அந்துனக்கும் எக்துப்னா தக்துப்னா இருக்கு, அதோட ஆன்னி சேர்த்துக்கணும். ஸோ எக்துப்னான்னி தக்துப்னான்னி வேற அந்த ப்ரொனவுன் நூனுக்கும் அந்த ஃபாயில் சொல்லக்கூடிய அந்த நூனுக்கும் அந்த நூனு சக்கியாவுக்கும் நடுவில் ஒரு அலீஃப் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் முதாரி மர்ஃபூ. ஓகே, சிம்பிள் தான். நான் இங்கே இன்ஷா அல்லாஹ் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் முதாரி மஜ்சூம். இப்போ மர்ஃபூல பார்த்தாச்சு, மஜ்சூம் உள்ள சட்டங்கள் பார்ப்போம். காம rules relating to the majzoom form. The process is the same in the mudari marfu, except the noon in the 5 forms is already omitted in the mudari majzoom. Here are some more examples. The same process தான் நம்ம இங்கேயும் முதாரி மார்ஃபுக்கு என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான், except the noon in the 5 forms is already omitted in the mudari majzoom. பாருங்க, லா தஜ் லிசன்ன في هذا الكرسي فإنه مكسور. Don't sit in this chair for it's broken. இந்த சேர்ல வந்து உட்காருங்க, ஏன்னா இது வந்து உடஞ்சிருக்கு. யா இஹ்வானு லா தக்ருஜன்ன மினல் ஃபஸ்ல் قبل الساعة الواحدة. Brothers, don't leave the class before 1 o'clock. 1 மணிக்கு முன்னாடி யாரும் என்ன செய்யாங்க, வெளியேறாதீங்க. லா தக்ஸிலின்ன ثوبك بهذا الصابون. Zainab, don't wash your clothes with this soap. يا أخوات لا تشربناني هذا الماء.
சிஸ்டர் டோன்ட் ட்ரிங்க் திஸ் வாட்டர். ஆக எப்படி மர்ஃபூல இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே அதை நீங்கள் வந்து ஃபாலோ முன்னாடி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, லாமுன் நாயாவை ஆட் பண்ணியிருக்காங்க. லாமுன் நாயான்னா பெரும்பாலும் அது முதல் மஜ்ஜூம் ஆயிரும் இல்லையா. ஸோ எப்படி ப்ராசஸ் வந்து முதல் மர்ஃபூக்கு இருக்கோ அதே மாதிரி முதல் மஜ்ஜூமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, நோட் தட் இந்த நாக்கிஸ் verb the omitted third article is restored before suffix is known. பாருங்க, நாக்கிஸ் verb என்ன ஆகுது, லா தம்ஷி லாஸ்ட் ஆர்டிகல் வந்து ட்ராப் பண்ணிடணும். நீங்கள் நூனும் தௌக்கீது அது சக்கில ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து ரீட்டன் ஆகுது. லா தம்ஷி என்ன, லா தன்ச என்ன, இந்த ட்ராப் பண்ண அந்த நம்ம என்ன பொதுவாக சொல்லுவோம், லா தம்ஷி ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன் பி ஹத்ஃபி அர்ஃபில் இல்லா சொல்லுவோம். இப்போ நீங்கள் நூனும் தௌக்கீது அது சக்கில ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த யா வந்து கடைசி லெட்டர் வந்து ரீட்டன் ஆயிரும். ஸோ லா தம்ஷிக்கும் லா தம்ஷி என்ன, லா தன்ச என்ன, லா ததுஉ அன்ன. திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இந்த அம்ர். ஸோ அம்ரில் இதே கேஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஹத்து அர்ஃபில் தூக்குவீங்க மஜ்ஜூமாக்கம் இது பண்ணும்போது. அப்போ எப்படி மேலே அந்த நூனு தௌக்கீது அந்த சக்கிலா ஆட் பண்ணும்போது எப்படி அந்த லாஸ்ட் லெட்டர்லாம் ரீட்டன் ஆகுதோ அதே மாதிரி அம்ரிலையும் அந்த ப்ராசஸ் ஆகுது. சேம் பாருங்க, திஸ் ப்ராசஸ் primarily the same in the அம்ர் ஆல்சோ. எக்ஸாம்பிள், உக்துப் உக்துபன், உக்துபா உக்துபானி, உக்துபு உக்துபுன்ன, உக்துபி உக்துபின்ன, உக்துப்ன உக்துப்னானி. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மில் மட்டும் இங்கே செய்யணும், ஃபத்தா போடணும், உக்துபன்ன. செகண்ட் ஃபார்மில் நூனு கஸ்ரா செய்யணும், உக்துபானி. தேர்ட் ஃபார்ம் உக்துபுல இந்த வாவு கட் பண்ணிட்டு உக்து பொன்ன முதல்ல அப்படிதான் நம்ம பண்ணணும். உக்துபியில யாவி நூன் கட் பண்ணிடுவோம் முதல்ல. இதுல வந்து ஒரு யாதா இருக்கு, ஆள் நூன் வந்து கட் பண்ணிட்டோம். அப்போ உக்து இந்த யாவை கட் பண்ணிட்டா உக்து பின்ன. கடைசியில் உக்துப்ன என்ன வரும், உக்துப் நானி. ஏன்னா அந்த நூன் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ நூன் பிளஸ் அது அலிஃப் நூன் சக்கிலாவை ஆட் பண்ணி அந்த நூன் சக்கிலாவுக்கு கஸ்ரா கொடுத்துருக்கணும். இது அம்ரோட ப்ராசஸ். ஸோ மாதி கிடையாது, அதை பற்றி சிந்திக்க வேணாம். முதாரி மர்ஃபூல உள்ள எப்படி அது வரும், முதாரி மஜ்ஜூம் எப்படி வரும், அப்புறம் அந்த நாக்கிஸ் வப்ஸ்க்கு எப்படி வரும், அதுக்கப்புறம் அம்ருக்கு எப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் when to use this நூன். இதுதான் முக்கியம். அது எப்போ வந்து மற்ற நஸ்தக்திம் ஹரி நூன் தௌக்கீது சக்கிலா எப்போ வந்து இது நம்ம பயன்படுத்தும். இட் இஸ் எய்தர் ஆப்ஷனல், கம்பல்சரி ஆர் நியர் கம்பல்சரி. ஒன்று ஆப்ஷனல் அல்லது கம்பல்சரி ஆர் நியர் கம்பல்சரி. இந்த 3 கட்டங்களில் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஆப்ஷனல் பயன்படுத்தாமல் இருக்கலாம், கம்பல்சரி கட்டாயம் பயன்படுத்தணும், நியர் கம்பல்சரி நெருக்கமாக கம்பல்சரியாக இருந்தால் அது நம்ம பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல். இட் இஸ் ஆப்ஷனல் இன் த ஃபாலோயிங் 2 கேசஸ். 2 கேஸில் வந்து இது வந்து ஆப்ஷன். ஒன் இந்த அம்ரு ஃபார்ம். எக்ஸாம்பிள், இன்சிலன் மின செய்யாதி அவ்வளது. ஸோ இன்சிலன்ன செய்யாதி அவ்வளது, கெட் அவுட் ஆஃப் த கார் பாய். ஸோ இந்த இதில் இருந்து ஆப்ஷனல். இந்த முதாரி இஃப் இட் சிக்மேஸ் தலப், தலப் வந்து குறிச்சா, தலப்னா அம்ரு நஹி இஸ்திஃபாம். பாருங்க, லா தகுலன்ன வான்த ஷபான், never eat when you are full up. ஹல் துசாஃபிரன்ன வான்த மரீத், ஆர் யூ ட்ராவலிங் when you are sick. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம், இல்லாட்டி நார்மல் பயன்படுத்தலாம். இது ஆப்ஷனல். If the speaker feels a need for emphasis, he may use it. ஒரு வேலை வந்து ஸ்பீக்கர் வந்து பேசக்கூடிய நபர் வந்து எம்பசைஸ் தேவைப்படும் நினைச்சாருன்னா அவர் வந்து என்ன செய்யலாம், அவர் வந்து இந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். இல்லாட்டி டைரக்டர் நம்ம வந்து இன்சில் மின செய்யாரத்தி அவ்வளது, லா தகுல் வான்த ஷபான், ஹல் துசாஃபிரு வான்த மரீத் அப்படி பயன்படுத்திட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் ஆப்ஷனல் கேஸ்.
ஸ்பீக்கர் வந்து யார் பேசுறாங்க அவர் வந்து ஃபீல் பண்ணாரு அது உள்ளே அந்த நூனு சக்கிலாவுடைய பயன்படுத்தினா எம்பட்டிக்கா இருக்குன்னு பயன்படுத்துன்னு நினைச்சாருன்னா அவர் பயன்படுத்தினா, அப்படி இல்லாட்டி இது ஆப்ஷனை விட்டுருலாம். பி வந்து கம்பல்சரி கட்டாம யூஸ் பண்ணி தான் அவனுக்கு எப்பன்னு பாருங்க. இட் இஸ் கம்பல்சரி இந்த முதாரி இஃப் இட் இஸ் ஜவாபுல் கசம். ஒருவேளை ஜவாபுல் கசமா வந்தா அப்போ வந்து அது நம்ம பயன்படுத்துறோம். பாருங்க, வல்லாஹி லா ஃபதன்ன அல் குர்ஆன் அல் கரீம், பை அல்லாஹ் I memorize the Quran. Here the mudari ahfazu happens to be jawab al qasam as it is preceded by the qasam wallahi. So wallahi வந்து இங்க வந்து கசம், அதுக்கு பின்னாடி ஆஃபது வந்து ஜவாபுல் கசமா வருது. அப்படி வந்ததுதான் கட்டாயமா நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். இதை எம்பெட்டிக் ஆர் நூனை வந்து நூனு சக்கீலா வந்து பயன்படுத்தணும். அப்போ வல்லாஹி வந்துடுச்சு, கசம் வந்துடுச்சு. ஜவாபுல் கசம் அந்த அஹஃபுது அமைதுன்னா வல்லாஹி லா ஃபதன்ன. இங்க இன்னொரு நோட் நீங்க பார்க்க வேண்டியது, லாம் வேற வந்திருக்கு, லாம் முசாஹலுக்காக வந்திருக்கு. Okay, note that this verb has not only the noon suffix to it, but it has also a lam prefix to it. So இங்க லாம் இருக்கு, அப்போ அந்த கண்டென்ட் வந்து மோர் எம்பெட்டிக். Okay, so la hafazanna. Okay, la hafazu, la hafazanna, because அந்த 5 ஃபார்ம்ஸ்ல லாஸ்ட் எடுக்கல் ஃபதா வரும் இந்த நூனை சேர்க்கிறதா இருந்தா. This lam is called lamu talaqi al-qasam. There are however three conditions for its use in the jawab al-qasam. So இதனால 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு.